பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் வந்து ஒரு ஏழ்மை உடைக்கும் ஒரு அமைதியான புரட்சியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. ஆடு சம்மந்தமான எந்த சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபோன் நம்பர் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் கொடுத்துருப்பேன், அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா கால் பண்ணி கூட உங்களுக்கு சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கேளுங்க. ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை வரும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரனாக மாறணுன்னா கண்டிப்பாக பெரிய முதலீடு வேணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? பெரிய மனசு தாங்க வேணும். பெரிய மனசை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்காதீங்க. பெரிய மனசு எதுக்கு தெரியுமா வேணும்? ஆடு வளர்க்குறதுக்கு பெரிய மனசு வேணும், பொறுமை வேணும், தொடர்ச்சியான உழைப்பு வேணும், சரியான திட்டம் வேணும். இதெல்லாம் இருந்தால் போதும். ஒரு ஆடுல எத்தனை ஆடு வேணாலும் ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு சிறிய தொடக்கம்தான் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை மாற்றுற சக்தி வந்து அதுக்கு வந்து இருக்குது. இது வந்து இந்த கதையில் ஒரு கதையாக வந்து சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு கல்லூரி படித்தவன் கிடையாது, ஐடி வேலை செய்கிறவன் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கிராமத்து விவசாயி தான். ஒரு கூட்டம் ஆடுகள், ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. இதுதான் ஆடு வளர்ப்பு வேறு லெவல் ரியல் ஸ்டோரி. காலையில் 5 மணிக்கு சூரிய உதயம் கூட ஆயிருக்காது. அப்போ ஒரு மனுஷன் வந்து எழுந்திரிச்சு கையில் டார்ச் லைட்டோட, முகத்தில் வந்து கொஞ்சம் தூக்கத்தோட பொறுப்போடு போவாங்க. எங்கே? அவங்க குழந்தைங்கள தேடி. குழந்தைங்கள்னு சொன்னது யார் தெரியுமா? அவங்க வளர்க்குற ஆடுகளை தான். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சில நேரம் வந்து அவங்க பிள்ளைங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஆடை கொலை கட்டிட்டு வந்து தான் இங்கே வந்து சாப்பிடவே வருவாங்க. அப்படிலாம் வந்து ஆடை நல்லா கவனிச்சுக்குவாங்க. இது தொழில் கிடையாது, இது வந்து ஒரு உறவு, ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ஒரு ஆடு கத்துறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூட கேட்குமா என்னன்னு தெரியல. இந்த ஆடு வளர்க்குறவங்க எங்கே இருந்தாலும் தன்னோட ஆடு கட்டும்போது நல்லா கேட்டுருங்க. ஒரு குழந்தையோட சத்தம் தன்னோட தாய்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவங்க ஆடு கத்துற சத்தம் அவங்களுக்கு தான் தெரியும். உடனே ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது பசிக்குதா இல்லை ஏதாவது விழுந்துருச்சா அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. இந்த கேர் தான் ஆடு வளர்ப்போட ஃபஸ்ட்டு ரூலு. பெரும்பாலான மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடு வளர்ப்பு வந்து கிராமத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும், இது வந்து பெரிய பணம் கிடையாது ஆடு வளர்ப்பில், அதே மாதிரி மாடல் பிஸ்னஸும் கிடையாது, நீ எல்லாம் என்ன ஆடு வளர்ப்ப அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் கீழ்த்தரமாக கூட சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா நிறைய பேர் படித்து கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்களாம் நிறைய பேர் நாங்களும் எங்கள் ஊரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களாம் ஆடு வளர்க்குறீங்க, நாங்களாம் உங்கள் பேரெல்லாம் போட முடியாது பத்திரிக்கையில் அப்படின்னு கூட சொன்னவங்களாம் இருக்காங்க. அதனால் உண்மை என்னன்னு தெரியுமா? இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து யாருமே விட மாட்டாங்க. குறைஞ்ச முதலீடு, டெய்லி இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் செய்யுது. அதே மாதிரி மறுபடி ஒரு பிளாஸ்டிக் வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணுறோமோ, இந்த ஆடை வந்து இப்போ 2 குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிலேருந்து அந்த குட்டி பெருசானதுக்கப்புறம் அது 2 குட்டி போடும். அந்த மாதிரி மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஆடுகளுக்கு. இப்போ இந்த மாதம் லாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆடுகளுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஏன்னா வந்து கோயிலுக்கு வந்து எல்லாம் போகிறனால எல்லா கடாயை வந்து கேட்பாங்க, அதனால் ஹை டிமாண்டாக இருக்கும். அதே மாதிரி என்றைக்குமே நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கும் போது அதில் வந்து லாஸுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆடு பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு லாபம் மட்டும் கிடையாது. அது என்னென்ன இறைச்சி லாபம், பாலும் கொடுக்கும், அதே மாதிரி அதோட புழுக்க, அப்புறம் மருந்து பயன்பாடுக்கும் உதவும். இது எல்லாத்துக்குமே வந்து மல்டிபிள் இன்கம் சோர்ஸுன்னு கூட சொல்லலாம் ஆடு. அதனால் ஒரு ஃபார்மர் வந்து கரெக்டாக இருந்தாலே போதும், ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் அதோட வேலையை அதை கரெக்டாக பார்த்துட்டே இருக்கும். இப்போ ஒரு விவசாயினா ஸ்மார்ட்டாக இருந்தால் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிற ஆடு வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபீடு பிளானிங் பண்ணிக்கணும், டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மார்க்கெட்டோட டைமிங். இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் திருவேங்கட சந்தை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பாம்பு கோயில் சந்தை வந்து நடக்கும். இதுதான் எங்களுக்கு வந்து பக்கம் உள்ள சந்தைகள். அதனால் இவங்க வந்து ஆடு வளர்க்குறதுனால இந்த டைமிங்லாம் எப்பப்போ நடக்கும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி
இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த திருவிழா நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆடுக்கு வந்து எப்போயுமே டிமாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இது என்றைக்குமே கெட்டு போகிற பொருள் இல்லையே, என்றைக்குனாலும் வந்து அதோடய விலை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்தா தான் ஆடு வளர்ப்பு வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்னே சொல்லலாம். ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறான், கடனாக இருக்குது, அவமானம், தோல்வி, நம்பிக்கை இழப்பு எல்லாமே அனுபவிச்சேன். ஒரு நாள் அவன் சொல்கிறான், என்னால் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் வந்து எனக்கு நல்லா உழைக்க தெரியும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஆடு மட்டும் வாங்குறாங்க. வாங்கிட்டு பார்த்தா 2 ஆடை வச்சு நீ என்ன செஞ்சிட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. இதை வச்ச வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மாறலைனாலும் ஒரு நாள் மாறுங்க. ஆனால் அவன் நம்பிக்கை வச்சது ஆடுகள் இல்லை, உழைப்பில், பொறுமையில், நேர்மையில். ஃபஸ்ட்டு வருஷம் வருஷம் 2 ஆடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷம் முடிவில் 8 ஆடா. 2வது வருஷம் அந்த 8 ஆடாக இருந்தது 30 ஆடு, அடுத்து 30 ஆடாக இருந்தது 100 ஆடாக கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மேஜிக்லாம் கிடையாது, இது ஒரு சிஸ்டம். இது வந்து நம்ம கரெக்டாக வந்து செயல்முறையில் கொண்டு போனோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆடு வளர்ப்பை வந்து ஒரு விவசாயி கிடையாது, அவங்க தான் தொழில் முனைவோரே. அவங்க யோசிக்கிறாங்க எப்படி வந்து தீவன அந்த செலவை குறைக்கலாம், அதுக்கு வந்து ஆடுகளுக்கு வந்து எப்படி அந்த நோய் எதிர்ப்பு வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நேரடியாக போய் மக்கள்கிட்ட போய் விற்கிறதுக்கும் சந்தையில் கொண்டு போய் விற்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா இப்படிலாம் நம்ம நேரடியாக விற்றா நம்மளுக்கு ஊடால வர அந்த வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஆடு வளர்ப்பில் நீங்கள் தான் பெரிய பிஸ்னஸ் ரூரல்னே சொல்லலாம். இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன தொழில்னு எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன யோசனை தான் இருக்குது, சின்ன கனவு தான் இருக்குது, அது ஆடு வளர்ப்பு தான். இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது, வேலையும் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை பாதையும் கூட சொல்லலாம். நகரத்தில் ஜாப்பு தேடி அலைகிறவனுக்கும் கிராமத்தில் கடனில் சிக்கிறவனுக்கும் படிப்பு இல்லாமல் பயப்படுறவனுக்கும் இது ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு ஆடு, ஒரு தொடக்கம், ஒரு நம்பிக்கை, இதுதான் ஆடு வளர்ப்பு. உழைப்பு வந்து சத்தம் போடாது, ஆனால் வாழ்க்கையை மாற்றும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சால் ஆடு வளர்ப்பை யாருமே விட மாட்டீங்க. ஆடு வளர்ப்பு ஒரு தொழில் கிடையாது, ஒரு மனிதனின் மீட்பு. எதுவுமே தெரியல, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு பேச தெரியாது, இது பண்ண தெரியாது, எதுவுமே பண்ண தெரியும்னாலும் 2 ஆடு வாங்கி வச்சு நீங்கள் உழைப்பை மட்டும் போட்டாலே போதும், அது உங்களுக்கு லாபத்தை கொட்டி தரும். அதுதான் உண்மை. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.